நாளைக்கு நிஃப்டி ஏறுமா இறங்குமா அப்படின்னு நீங்க எப்பவாவது உங்களே கேட்டிருக்கீங்களா? ஆமா, மார்க்கெட்ல இருக்கிற எல்லாருமே தினமும் யோசிக்கிற கேள்விதான் அது. கரெக்ட். நீங்க எல்லா நியூஸையும் படிச்சிருப்பீங்க, சார்ட்கள ரொம்ப ஆழமா அலசியிருப்பீங்க, கம்பெனியோட லாப நஷ்ட கணக்குகள கூட மனப்பாடம் செஞ்சு வச்சிருப்பீங்க. ம் எல்லாம் சரியாதான் படும். ரொம்ப தைரியமா முதலீடும் பண்ணுவீங்க. ஆனா அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா, மார்க்கெட் நீங்க நினைச்சதுக்கு நேர்மாறா போகும். எங்க தப்பு நடக்குது? நம்ம கிட்ட தான் எல்லா டேட்டாவும் இருந்ததே. அப்புறம் ஏன் நம்மால கணிக்க முடியல அப்படின்னு நீங்க குழம்பி இருந்தா, இந்த ஆழமான உரையாடல் உங்களுக்கானது தான். கண்டிப்பா. பங்கு சந்தை ஏன் ரிஸ்க் ஆனது அப்படின்னு மேலோட்டமா பேசாம இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா போக போறோம். ஆமா, தாமஸ் ஆரோன் அப்படிங்கிறவரு 2026ஆம் வருஷம் எழுதின தி இன்விசிபிள் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆய்வு கட்டுரையை தான் இன்னைக்கு நம்ம அலச போறோம். சந்தைய ஏன் முன்கூட்டியே கணிக்க முடியாது அப்படிங்கறத கணிதம், இயற்பியல், புள்ளியல்னு 7 அடுக்குகளா உடைச்சு இந்த கட்டுரை சொல்லுது. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நிறைய முதலீட்டாளர்கள் மார்க்கெட்டை ஒரு பெரிய கடிகாரம் மாதிரியோ இல்ல ஒரு இயந்திரம் மாதிரியோ பாக்குறாங்க. அதாவது நம்ம கிட்ட இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் இருந்தா மார்க்கெட்டை துல்லியமா கணிச்சிடலான்னு நம்புறாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஆனா தாமஸ் ஆரன் சொல்ற உண்மை என்னன்னா, சந்தை ஒரு இயந்திரம் கிடையாது, அது ஒரு காம்ப்ளெக்ஸ் அடாப்டிவ் சிஸ்டம். அதாவது கோடிக்கணக்கான மனிதர்கள், அவங்களோட உணர்ச்சிகள், அப்புறம் அல்காரிதம்களால உருவான ஒரு உயிருள்ள அமைப்பு அது. அறிவியல் இருக்கு. அங்கேதான் நாம கணிதத்தோட அடிப்படையே கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. 1931ஆம் வருஷம் கர்ட் கோடல் அப்படிங்கிற ஒரு கணிதவியலாளர் இன்கம்ப்ளீட்னஸ் தியரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. முழுமையின்மை தேற்றம். கரெக்டா? ஆமா, அதேதான். எந்த ஒரு சிக்கலான தர்க்க ரீதியான அமைப்புக்குள்ளேயும் அந்த அமைப்போட விதிகளை வச்சே நிரூபிக்க முடியாத சில உண்மைகள் எப்பவுமே இருக்கும் அப்படிங்கறதா அந்த தேற்றம். எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. கணிதம்னாலே துல்லியமானது தானே. 2 கூட்டல் 2 4 அப்படிங்கறத நிரூபிக்க முடியாதா என்ன? இதுக்கும் பங்குச்சந்தைக்கு என்ன சம்பந்தம்னு எனக்கு புரியல. நான் ரொம்ப எளிமையா சொல்றேன். உங்களால ஒரு அமைப்புக்கு வெளியே நின்னு அதை அளக்க முடிஞ்சா அது துல்லியமா இருக்கும். ஆனா நீங்களே அந்த அமைப்புக்கு உள்ள ஒரு பகுதியா இருந்துகிட்டு அந்த மொத்த அமைப்பையும் முழுமையா விவரிக்கிற ஒரு ஃபார்முலாவை உருவாக்கவே முடியாது. ஓ, அப்போ மார்க்கெட்ல நாமும் ஒரு பகுதி தான் சொல்றீங்களா? கண்டிப்பா. இதத்தான் ஃபேமஸான முதலீட்டாளர் ஜார்ஜ் சோரோஸ் தன்னுடைய ரிஃப்ளெக்சிவிட்டி தியரியில சொல்றாரு. நாம சந்தைய கணிக்க முயற்சி பண்ற அந்த செயலே சந்தையோட யதார்த்தத்தையும் மாற்றிடுது அப்படிங்கிறாரு. ஆஹா, இது எப்படி இருக்குன்னா, நான் ஒரு பெரிய அறையோட மேப்ப ரொம்ப துல்லியமா வரைஞ்சுகிட்டு இருக்கேன். எங்கே சோஃபா இருக்கு, எங்கே டேபிள் இருக்குன்னு பார்த்து வரையறேன். ஆனா நான் வரையும் போதே அந்த ரூம்குள்ள இருக்கிறவங்க ஃபர்னிச்சர்களை நகர்த்திக்கிட்டே இருக்காங்க இல்லையா? ஆமா, எக்ஸாக்ட்லி. நான் ஒரு சோஃபாவை வரைஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அது வேற இடத்துக்கு போயிடுது. மேப் வரையற என்னோட செயலே அவங்கள பொருட்களை நகர்த்த தூண்டுதுன்னா அந்த மேப் எப்படி அப்பவாது முழுமையடையும்? ரொம்ப அருமையான உதாரணம். இதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்சிவிட்டி. நீங்க ஒரு சார்ட்டை வரையும் போது அது வெறும் பேப்பர். ஆனா மார்க்கெட்ல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு கணிப்பும் உங்களோட பணத்தை அங்க முதலீடு செய்ய வைக்குது. அப்போ பணம் உள்ள போனதும் விலை மாறிடுது. ஆமா, உங்கள மாதிரி லட்சக்கணக்கான மக்களோட கணிப்புகள் அவங்க கணிக்க முயற்சி பண்ண அந்த ஒரிஜினல் விலையே மாத்திடுது. சரி, கணிதத்துல இவ்ளோ சிக்கல் இருக்குன்னு வச்சுப்போம். ஆனா இயற்பியல் விதிகளின்படி காரணமோ விளைவோ, அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்குமே. எப்படி சொல்றீங்க? நேத்து ஒரு கம்பெனி 100 கோடி லாபம் சம்பாதிச்சிருக்கு, அது காரணம். அதனால இன்னைக்கு அதோட பங்கு விலை ஏறும், அது விளைவு. இத வச்சு நாம ஈஸியா கணிச்சிட முடியாதா? அங்கதான் அறிவியலோட அடிப்படை விதிகளே மார்க்கெட்டுக்கு எதிரா எப்படி நிக்குதுன்னு பார்க்கணும். வெர்னர் ஹைசன்பர்க் சொன்ன அன்சர்டன்டி பிரின்சிபல், அதாவது நிச்சயமற்ற தன்மை கோட்பாடு பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. குவாண்டம் இயற்பியல்ல வருமே, அதுவா? ஆமா, ஒரு துகளோட இடத்தை நீங்க ரொம்ப துல்லியமா அளக்க முயற்சி பண்ணும்போதே அதோட வேகம் மாறிடும். அதாவது ஒரு விஷயத்தை கவனிக்கிற அந்த செயலே அதோட தன்மையை மாத்திடும். ஒரு நிமிஷம், குவாண்டம் இயற்பியலா? நாம இங்க பங்குச்சந்தைய பத்தி பேசிட்டு இருக்கோம், அணுக்களை பத்தி இல்லையே. ஹைசன்பர்க் தத்துவம் எப்படி என்னோட போர்ட்ஃபோலியோவை பாதிக்கும்? அது நேரடியாவே பாதிக்கும். ஏன்னா மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட அதே விதிகளுக்குள்ள தான் இயங்குது. இப்போ ஒரு குறிப்பிட்ட பங்கு தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குன்னு ஒரு ட்ரெண்டை நீங்க துல்லியமா கண்டுபிடிக்கிறீங்க. சரி, நான் அதை வாங்குறேன். நீங்க மட்டும் வாங்குனா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உங்கள மாதிரி ஆயிரக்கணக்கான ஆட்களும் அல்காரிதம்களும் அந்த ட்ரெண்டை கவனிச்சு முதலீடு செய்ய ஆரம்பிக்கும் போது என்னாகும்? எல்லாருமே வாங்குறதால விலை ரொம்ப அதிகமா ஏறிடும். கரெக்ட். அதோட உண்மையான மதிப்பு சிதைஞ்சிடும். அந்த ட்ரெண்டை நீங்க கவனிச்சதாலேயே அதோட இயல்பே மாறிடுச்சு. இதை விட ரொம்ப முக்கியமான இன்னொரு இயற்பியல் விதியும் இருக்கு. அடா, அது என்ன விதி?
செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்ற என்ட்ரோபி. என்ட்ரோபி அப்படின்னா குழப்பம்னு சொல்லுவாங்கல்ல, அதுவா? சரியா சொன்னீங்க. பிரபஞ்சத்துல என்ட்ரோபி எப்பவுமே அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு டம்ளர்ல இருக்கிற பால் கீழே கொட்டிட்டா அது தரையெங்கும் சிதறிய ஓடும் இல்லையா? ஆமா, அத மறுபடியும் டம்ளருக்குள்ள கொண்டு வர முடியாது. கரெக்ட். இதே தான் ஆரோ ஆஃப் டைம் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்காலத்தை கணிக்கணும்னா ஒரு அமைப்புல இருக்கிற குழப்பத்தை நாம குறைக்கணும். ஆனா இயற்பியல் விதிகளின்படியே அந்த குழப்பத்தை குறைக்கிறது சாத்தியமே கிடையாது. ஓ, மார்க்கெட்ல ஒவ்வொரு நிமிஷமும் வர்ற நியூஸ், உலக அரசியல் மாற்றங்கள் எல்லாமே இந்த குழப்பத்தை அதிகமாக்கிட்டே போகுதுன்னு சொல்றீங்களா? ஆமா, கொட்டின பாலை எப்படி டம்ளர்ல அடைக்க முடியாதோ அதே மாதிரி இந்த தகவல்களோட குழப்பத்துக்குள்ள எதிர்காலத்தை துல்லியமா தேட முடியாது. சரி, இயற்பியலும் கணிதமும் கைவிட்டா என்ன? நம்ம கிட்ட முந்தைய 20 வருஷத்தோட டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவை வச்சு புள்ளியியல் மூலமா, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமா ஒரு பெல் கர்வ் வரைஞ்சு ட்ரெண்ட் கண்டுபிடிச்சிடலான்னு பலரும் நினைக்கிறாங்களே. புள்ளியல் மூலியமா மார்க்கெட்டை கணிக்கலாம் நம்புறவங்க பண்ற மிகப்பெரிய தப்பு அதுதான். நசீம் நிக்கோலஸ் தல்லேப் தன்னுடைய பிளாக் ஸ்வான் புத்தகத்துல இது ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார். அப்படியா? பெல் கர்வ் மார்க்கெட்டுக்கு வேலை செய்யாதா? நீங்க சொல்ற அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது மனிதர்களோட உயரம் இல்ல ஒரு செடியோட வளர்ச்சி மாதிரி இயல்பான விஷயங்களுக்கு தான் செட் ஆகும். ஆனா சந்தை இயல்பான விஷயங்களால் ஆனது கிடையாது. அங்க ஃபேட் டெய்ல்ஸ் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு. ஃபேட் டெய்ல்ஸா? அப்படின்னா என்ன? ஒரு உதாரணம் சொல்றேன். 1,00,000 பேரோட உயரத்தை அளக்குறீங்க. அதுல முக்காவாசி பேர் 5லிருந்து 6 அடி இருப்பாங்க. அதுதான் பெல்கோவோட நடுப்பகுதி. ரொம்ப அரிதா 7 அடி உள்ளவங்களும் இருப்பாங்க. ஆமா, அது இயல்புதான். இதை வச்சு அடுத்ததா வரவரோட உயரம் தோராயமா 5 to 6 அடிக்குள்ள தான் இருக்கும்னு உங்களால கணிக்க முடியும். ஆனா மார்க்கெட்ல நீங்க அளந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு 3 மைல் உயரமுள்ள ஒரு ராட்சசம் உள்ள வந்தா எப்படி இருக்கும்? நிஜமாவா? 3 மைல் உயரமா? அதுதான் பிளாக் ஸ்வான் நிகழ்வு. சாதாரண புள்ளியியல் கணக்குல வரவே வராத, ஆனா மொத்த சந்தையையும் புரட்டி போடுற நிகழ்வுகளை தான் ஃபேட் டெய்ல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 2008ஆம் வருஷம் வந்த வீழ்ச்சியோ இல்ல கோவிட் டைம்ல வந்த வீழ்ச்சியோ சாதாரண பெல் கர்வ்ல வராது. வாவ், இது ஆச்சரியமா இருக்கு. அப்போ நம்மளோட மாடல்ஸ் எல்லாமே அந்த 3 மைல் உயர ராட்சசன் வரமாட்டான் அப்படிங்கிற குருட்டு நம்பிக்கையில தான் வேலை செய்தா? 100% உண்மை. இத ஒரு அமைப்பு ரீதியான பார்வையோட இணைச்சு பார்த்தா எனக்கு பர் பாக் அவரோட செல்ஃப் ஆர்கனைஸ்டு கிரிட்டிகாலிட்டி, அதாவது அந்த மணல் குவியல் உதாரணம் தான் ஞாபகத்துக்கு வருது. அது நேர்களுக்கு கொஞ்சம் விளக்குங்களேன். கண்டிப்பா. இப்போ கற்பனை செஞ்சு பாருங்க, நாம மணலை ஒன்னொன்னா போட்டு ஒரு குவியலை உருவாக்குறோம். அந்த குவியல் பெருசாகிட்டே போகுது, ரொம்ப செங்குத்தா மாறுது, ஆனா எதுவும் நடக்கல. சரி. ஆனா நாம போடுற ஏதோ ஒரு குறிப்பிட்ட சின்ன மணல் துகள் அந்த மொத்த குவியலையும் சரிய வைக்கும். அந்த அவலாஞ்ச் எப்ப வரும்னு நம்மால கணிக்கவே முடியாது இல்லையா? ரொம்ப அருமையான விளக்கம். அந்த கடைசி மணல் துகள் விழும்போதுதான் குவியல் சரியுதுன்னாலும் தப்பு அந்த கடைசி மணல் துகள் மேல கிடையாது. அந்த ஒட்டுமொத்த குவியலுமே எப்ப வேணாலும் சரியலாம் அப்படிங்கிற ஒரு கிரிட்டிகாலிட்டி நிலைக்கு ஏற்கனவே வந்துருச்சு அப்படிங்கறத நிஜம். ஓ, அப்படிதானே. 2020 மார்ச் மாச சந்தை வீழ்ச்சியும் நடந்துச்சு. யாருமே இன்னைக்கு மார்க்கெட்டை பாதியா குறைப்போம் அப்படின்னு பிளான் பண்ணலையே. ஆமா, அது பல காரணங்களால தன்னிச்சையா உருவான ஒரு எமர்ஜென்சி. அந்த வீழ்ச்சியை கணிக்கணும்னா அந்த விளிம்பு நிலையில விழும் கடைசி மணல் துகள் எதுன்னு கணிக்கணும். அது எப்படி சாத்தியமாகும்? வாய்ப்பே இல்ல. அதனாலதான் ஆண்ட்ரூ லோ தன்னுடைய அல்டர்னேட்டிவ் மார்க்கெட்ஸ் ஹைபோதசிஸ்ல ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. மார்க்கெட்டை எப்பவுமே கணிக்க முடியாதுன்னு சொல்லிட முடியாது. சில நேரங்கள்ல 3-7% வரை கணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். அட, அப்போ அந்த வாய்ப்பை நாம பயன்படுத்திக்கலாமே. பிரச்சனை என்னன்னா, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு முதலீட்டாளர்களுக்கோ இல்ல அவங்களோட அல்காரிதம்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா உடனே எல்லாரும் முண்டியடிச்சுக்கிட்டு உள்ள வருவாங்க. அடுத்த வினாடியே அந்த வாய்ப்பு மார்க்கெட்ல இருந்து நிரந்தரமா மறைஞ்சிடும். சந்தை உடனே தன்னை தகவமைச்சுக்கும். சரி, சந்தையோட கட்டமைப்பு இவ்ளோ குழப்பமானதுன்னு நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்கிட்ட யாருக்கும் தெரியாத சரியான இன்ஃபர்மேஷன் முன்னாடியே கிடைச்சிட்டா, ஒரு கம்பெனியோட சீக்ரெட்ஸ் எனக்கு தெரிஞ்சா நான் ஜெயிச்சிடலாமே. இத இன்ஃபர்மேஷன் தியரி எப்படி பாக்குது? கிளாட் ஷானன் அப்படிங்கிறவரோட இன்ஃபர்மேஷன் தியரி இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தகவல்ல எந்த அளவுக்கு நிச்சயத்தன்மை இருக்கோ அந்த அளவுக்கு அதுல எந்த மதிப்பும் கிடையாது. இத கொஞ்சம் விளக்குங்களேன். நிச்சயமான தகவல்னா அதோட மதிப்பு அதிகமா தானே இருக்கணும். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நாளைக்கு காலையில சூரியன் உதிக்கும் அப்படிங்கிறது 100% உறுதியான தகவல். அந்த தகவலை வச்சு உங்களால ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியாது. ஏன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி தான் நாளைக்கு ஒரு கம்பெனி லாபம் அடையும் அப்படிங்கிறது உறுதியான தகவல்னா அந்த தகவல் ஏற்கனவே மார்க்கெட் விலையில பிரதிபலிச்சிருக்கும். இதைத்தான் எஃபிஷியன்ட் மார்க்கெட் ஹைபோதசிஸ்னு சொல்றோம்.
தகவல் வெளியே வந்த செகண்ட்லயே அது விலையா மாறிடுது. ஆனா பெரிய முதலீட்டு நிறுவனங்களுக்கு நம்மள விட முன்னாடியே இன்ஃபர்மேஷன் கிடைக்குமே, அவங்க கிட்ட அதிவேக கம்ப்யூட்டர்ஸ் இருக்கே. அங்கேதான் நாம ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் அப்புறம் டார்க் பூல்ஸை பத்தி பேசணும். ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் அப்படிங்கிறது மைக்ரோ செகண்ட்ஸ்ல லட்சக்கணக்கான பங்குகளை வாங்கி விற்கிற அதிநவீன அல்காரிதம்கள். ஓ மை காட், மைக்ரோ செகண்ட்ஸ்லா? ஆமா, ஒரு சாதாரண மனுஷன் நியூஸை படிச்சுட்டு முதலீடு பண்ணலாம்னு நினைக்கிறதுக்குள்ள இந்த இயந்திரங்கள் அந்த தகவலோட மொத்த மதிப்பையும் உறிஞ்சி முடிச்சிடும். அது மட்டும் இல்லாம டார்க் பூல்ஸ்னு சொல்ற ரகசிய பரிமாற்றகங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கு. டார்க் பூல்ஸ்னா என்ன? பப்ளிக் மார்க்கெட்டுக்கு வராத விஷயமா? கரெக்ட். பெரிய நிறுவனங்கள் கோடிக்கணக்கான பங்குகளை தங்களுக்குள்ளேயே வித்து வாங்கிப்பாங்க. இது நடந்து முடிஞ்சு பல மணி நேரம் கழிச்சு தான் பொது மார்க்கெட்டுக்கே அது தெரிய வரும். அதனால உங்ககிட்ட முழுமையான தகவல் இருக்குன்னு நீங்க நினைச்சாலும் அது ஒரு மாயதான். இது கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு. தகவல் நம்ம கைக்கு வர்றதுக்குள்ள அதோட உயிரே போயிடுது. சரி, தகவல் எப்படி பரவுது அப்படிங்கறத விளக்குற நெட்வொர்க் தியரி பத்தி டங்கன் வாட்ஸ் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஸ்மால் வேர்ல்ட் நெட்வொர்க்ஸ் பத்தி அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ஆமா, அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் கேஸ்கேட், அதாவது தகவல் அலை பத்தி படிச்சப்போ எனக்கு ஒரு சீன் ஞாபகம் வந்துச்சு. நீங்க ஒரு கூட்டமான ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கு முன்னாடி போற ஒருத்தர் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓகே. அவரை பார்த்து இன்னும் 2 பேர் ஓடுறாங்க. காரணம் என்னன்னே தெரியாம அந்த தெருவுல இருக்கிற 100 பேரும் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிப்பாங்க இல்லையா? அது போலவா இந்த தகவல் அலை மார்க்கெட்ல வேலை செய்யுது. ரொம்ப துல்லியமான ஒப்பீடு இது. இதத்தான் 2008ஆம் வருஷம் வந்த உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சியில நாம நேரடியா பார்த்தோம். சந்தை அப்படிங்கிறது வெறும் எண்கள் கிடையாது, அது ரொம்ப நெருக்கமா பின்னப்பட்ட ஒரு நெட்வொர்க். ஒருத்தருக்கு பிரச்சனைனா எல்லாரும் பயப்படுவாங்களா? ஆமா, அமெரிக்கால ஒரு வங்கியில பிரச்சனை வந்தா உலகம் முழுக்க இருக்கிற முதலீட்டாளர்கள் பயந்து போய் கண்ணை மூடிக்கிட்டு தங்க பங்குகளை விற்க ஆரம்பிப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் ஓடுறத பார்த்து மத்தவங்களும் ஓடுற அந்த இன்ஃபர்மேஷன் கேஸ்கேட் எப்ப தொடங்கும்னு யாருக்கும் தெரியாது. எந்த நியூஸ் அதை ஆரம்பிச்சு வைக்கணும் கணிக்க முடியாதா? கண்டிப்பா முடியாது. இது ஒரு முடிவில்லாத சுழற்சி தாக்கத்தை உருவாக்கும். சரி, இவ்ளோ டெக்னாலஜி, மேக்ஸ், பிசிக்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஆனா இதுக்கெல்லாம் மையமா அந்த பை அல்லது செல் பட்டனை அழுத்துறது ஒரு மனுஷன் தானே. அந்த மனித மனமே மார்க்கெட்டை கணிக்கிறதுக்கு ஏன் ஒரு பெரிய தடையா இருக்கு? ஏன்னா மனித மூளை இயற்கையாவே தர்க்கத்தை விட உணர்ச்சிகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். டேனியல் கான்மென் மற்றும் அமோஸ் ட்வர்ஸ்கி சொன்ன ப்ராஸ்பெக்ட் தியரி இதை ரொம்ப தெளிவா நிரூபிக்குது. அது என்ன ப்ராஸ்பெக்ட் தியரி? உங்களுக்கு 1000 ரூபாய் லாபம் கிடைச்சா வர்ற சந்தோஷத்தை விட அதே 1000 ரூபாய் நஷ்டம் வந்தா ஏற்படுற வலி உளவியல் ரீதியா 2 மடங்கு அதிகம். இந்த லாஸ் அவர்ஷன் காரணமா தான் ஆட்கள் பீதியாகி தப்பான நேரத்துல விக்கிறாங்க. அப்போ நாம ரொம்ப லாஜிக்கலா யோசிக்கிறோம்னு நினைச்சாலும் அடிப்படையில நம்ம சொந்த மூளையே நமக்கு எதிரியா வேலை செய்தா? ஆமா, நாம நிதானமா யோசிக்க வேண்டிய இடத்துல, அதாவது சிஸ்டம் 2 திங்கிங்னு சொல்ற இடத்துல ரொம்ப எமோஷனல் ஆகி சிஸ்டம் 1 திங்கிங்க்கு போயிடுறோம். இதுல காக்னிட்டிவ் பயாஸ்னு சொல்ற நிறைய சிந்தனை திருப்புகள் இருக்கு. சமீபத்துல நடந்ததை வச்சு எதிர்காலத்தை கணிக்கிற மாதிரி விஷயங்களா? கரெக்ட். ஆனா மனித நடத்தைய பத்தி இதை விட ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த தாமஸ் ஆரன் சுட்டிக்காட்டுறாரு. அதுதான் ஜெரோம் பூஸ்மயர் முன்வைக்கிற குவாண்டம் டெசிஷன் தியரி. மறுபடியும் குவாண்டமா? என் மூளைக்குள்ள இருக்கிற முடிவுகளுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? இது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சாதாரணமா நாம என்ன நினைப்போம், ஒருத்தர் ஒரு பொருளை வாங்குறதுக்கு 60% வாய்ப்பும் வாங்காம இருக்க 40% வாய்ப்பும் இருக்குன்னு முன்கூட்டியே கணிக்கலாம்னு நம்புவோம். ஆமா, அதுதான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆனா குவாண்டம் தியரி என்ன சொல்லுதுன்னா, மனித மனசுக்குள்ள முடிவுகள் அப்படி தனித்தனியா பிரிக்கப்பட்டிருக்காது. நீங்க வாங்குற அந்த வினாடி வரைக்கும் வாங்குறது, விக்கிறது, காத்திருக்கிறதுன்னு எல்லா முடிவுகளும் ஒரே நேரத்துல சூப்பர் பொசிஷன்ல உங்க மனசுக்குள்ள கலந்து கிடக்குது. அட, அப்படின்னா நான் முடிவெடுக்கிற வரைக்கும் என் முடிவை எனக்கே தெரியாதா? எக்ஸாக்ட்லி. நீங்க அந்த முடிவை எடுத்து செயல்படுத்துற அந்த வினாடியில தான் மார்க்கெட் அதை உணருது. மனித மனமே முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு குவாண்டம் நிச்சயமற்ற தன்மையில இருக்கும்போது கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிற சந்தையை எப்படி முன்கூட்டியே கணிக்க முடியும்? அட கடவுளே, இது நம்பவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஆழமா போகுது. கணிதம், இயற்பியல், புள்ளியியல், இன்ஃபர்மேஷன், நெட்வொர்க், மனித நடத்தை, சிஸ்டம்னு இந்த 7 அடுக்குகளையும் ஒன்னா பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. என்ன புரியுது? நாம வானிலைய கூட சேட்டலைட் வச்சு 7 நாளைக்கு முன்னாடியே ஓரளவு துல்லியமா கணிச்சிடலாம். ஆனா மார்க்கெட்ட 7 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நம்பகமா கணிக்க முடியாது அப்படிங்கிறது தான் தாமஸ் ஆரோன் கட்டுரையோட மறுக்க முடியாத உண்மை. 100க்கு 100 உண்மை. இந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்து சந்தைய ஒரு கணிக்க முடியாத பெரும் புயலா மாத்திடுது.
ஆனா இவ்ளோ கேட்டதுக்கு அப்புறம் நேயர்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். மார்க்கெட்டை கணிக்கவே முடியாதுன்னா நான் ஏன் முதலீடு செய்யணும், இதுல எப்படி லாபம் பார்க்கறது அப்படிங்கிறது தானே? கரெக்ட். அதுக்கான பதில் ஜேம்ஸ் டால்டன் மற்றும் ஜே பீட்டர் ஸ்டீடில்மயர் சொன்ன ஒரு தத்துவத்துல இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கெட்டை கணிக்க முற்படாதீங்க, அதை வாசிக்க கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓ, மார்க்கெட் நாளைக்கு எங்கே போகுன்னு ஜோசியம் பார்க்காம இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்றீங்களா? ஆமா, சந்தை எங்கே தனக்கான சமநிலையை கண்டுபிடிக்குதுன்னு நாம கவனிக்கணும். வாசிக்கிறதுனா எப்படி? இதுக்காகத்தான் அவங்க VAH, VAL, POC அப்படிங்கிற சில டெக்னிக்கல் வார்த்தைகளை யூஸ் பண்றாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இத கொஞ்சம் சாதாரணமா எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள். சந்தைய ஒரு காய்கறி மார்க்கெட் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. இன்னைக்கு தக்காளியோட விலை காலையில 50 ரூபாய்க்கும் சாயங்காலம் 100 ரூபாய்க்கும் விக்குதுன்னு வச்சுக்கலாம். சரி. ஆனா நாள் முழுக்க பெரும்பாலான மக்கள் 70 ரூபாய்க்கு தான் ரொம்ப அதிகமா தக்காளி வாங்கியிருக்காங்க. இங்க மக்கள் ஏத்துக்கிற அதிகபட்ச விலை VAH, மக்கள் வாங்குற குறைந்தபட்ச விலை VAL. ஓகே, அப்போ அந்த அதிகமா தக்காளி வித்த 70 ரூபாய் தான் POC-யா? எக்ஸாக்ட்லி, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இதுதான் சந்தையோட நியாயமான விலை. இதை நாம முன்கூட்டியே கணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. மார்க்கெட்ல நடக்கிற வால்யூமை வச்சே இதை நாம ஈஸியா படிச்சிடலாம். ரொம்ப அருமை. ஒரு மார்க்கெட்ல தக்காளியோட விலைய கவனிக்கிற மாதிரி பங்குச்சந்தை எதை நியாயமான விலையா ஏத்துக்குதுன்னு கவனிக்கிறது தான் உண்மையான ட்ரேடிங். நாம சந்தைய கணிக்கிறதுக்கு பதிலா ஒரு மொழிய வாசிக்கிற மாதிரி வாசிக்க கத்துக்கிறோம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட ஒரு அருமையான பார்வை. கண்டிப்பா. இத புரிஞ்சுக்கிட்டாலே மார்க்கெட் மேல இருக்கிற பயம் போயிடும். இந்த உரையாடல் நிச்சயமா சந்தைய பார்க்குற உங்களோட மொத்த பார்வையும் மாத்திருக்கோன்னு நான் நம்புறேன். இனிமேல் டிவில யாராவது நிஃப்டி நாளைக்கு 1000 பாயிண்ட் ஏறும் அப்படின்னு கணிச்சு சொன்னா நீங்க ஒரு சின்ன புண்ணுங்கியோட அதை கடந்து போயிடுவீங்க. ஆனா இந்த உரையாடலை முடிக்கிறப்போ உங்களை சிந்திக்க தூண்டுற ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. உலகம் இப்போ ரொம்ப வேகமா AI நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. எதிர்காலத்துல மனிதர்களை விட ரொம்ப புத்திசாலியான AI மார்க்கெட்டை வெறும் டேட்டாவா மட்டும் பார்க்காம மில்லியன் கணக்கான மனிதர்களோட உணர்ச்சிகளும் முடிவுகளும் இருக்கிற ஒரு உயிருள்ள அமைப்பா வாசிக்க கத்துக்கிட்டா என்ன ஆகும்? அது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. மனிதர்களோட கற்பனைக்கே எட்டாத வகையில AI முடிவுகளை எடுக்கும்போது அந்த AIயோட முடிவுகளே மார்க்கெட்ல யாராலையும் கணிக்க முடியாத புதிய 8வது அடுக்கு உருவாக்கிடுமா? எதிர்கால மார்க்கெட் மனிதர்களுக்கும் இடையிலான போட்டியா இருக்குமா, இல்ல AIக்கும் இடையிலான போர்க்களமா மாறுமா? இத கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான உரையாடலில் சந்திக்கலாம்.